இதுதான் தவறான விஷயம். எல்லாம் ஒட்டு மொத்த தமிழகத்துக்கு இருக்கு. தம்பி, டீ சூடாறிட போது, எந்திரிப்பா. என் பேர் வருண். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மாதம் 16,000 சம்பாதிக்கிறேன். மாதம் 16,000 வச்சு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ரன் பண்ண முடியாதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏழைங்களோட மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாளைக்கு என் காலேஜ் பசங்க ரீயூனியன். ஒரு 1000 எடுத்து கொடுங்கம்மா. குயின்ஸ்லாண்ட் போகிறோம். தம்பி, சுத்தமாக கையில் காசு இல்லைடா. தங்கச்சிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். நானே உன்னை தான் கேட்கணுன்னு இருந்தேன். என்னம்மா சொல்கிறீங்க? 10 நாள் மட்டும் தான்மா சம்பளம் கொடுத்தேன். அதுக்குள்ளே எப்படி? வாடகை, இஎம்ஐ, சீட்டு காசு, மளிகை சாமான் இதெல்லாம் கட்டிட்டு ஒன்றுமே இல்லைடா. வேணும்னா மோதிரம் தரேன், அடமானம் வச்சுக்கிறியா? இல்லைம்மா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. நானே எக்ஸாம் ஃபீஸ் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே மிடில் கிளாஸ் பசங்க லைஃப்பில் மட்டும்தான். அந்த பசங்களெல்லாம் சம்பளத்தை வாங்கினாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இஎம்ஐ, வாடகைன்னு ஏதாவது ஒன்று கட்டிட்டு அவனுங்களுக்கும் கூட செலவு பண்ண எதுவும் இல்லை. நம்ம லைஃப்பில் ரொம்ப குழம்பி இருக்கும்போது 2 விதமான பீப்புள் வருவாங்க. ஒருத்தங்க நம்ம குழப்பத்தை போக்க வரவங்க, இன்னொருத்தவங்க வணக்கம் தம்பி. வாங்க. யார் வேணும்? அம்மா இல்லையாப்பா தம்பி? யாருப்பா வந்திருக்குது? ஐயா தலைவலி, வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. வருது, தண்ணி எடுத்துவாப்பா. யாருமா இவரு? நம்ம எம்எல்ஏ. குடிங்க தலைவரே. டீ போடட்டுமா? இல்லை, தண்ணி மட்டும் போதும். அப்புறம் தம்பி என்ன பண்ணுறீங்க? நான் ஐடியில் வேலை பார்க்குறேன். ஐடியா? மாதம் எவ்வளோ தம்பி சம்பாதிக்கிறீங்க? மாதம் ஒரு 16,000 கையில் நிற்கும். 16,000 ரூபா எப்படிமா பத்தும்? எங்க தலைவரே பத்துது. இஎம்ஐ, வாடகைனே போயிடுது. உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டணும். கவலைப்படாதீங்க தம்பி, நம்ம ஆட்சி பிடிச்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் வேலை வாங்கி தந்துடுறேன். 5 வருஷமாக ஆட்சியில் இருக்கும் போதே ஒன்றும் பிடுங்கலையாமா. இப்போ மறுபடியும் ஆட்சியை பிடிச்சி என் வேலை விஷயமாக பிடுங்க போகிறாராமா. இந்த வீட்டு வாசப்படியை தாண்டோன்னே அவர் என் பேரை மறந்துடுவார். எப்படி தான் இப்படி வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்களோ. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. எத்தனை ஓட்டு உங்கள் வீட்டில்? எங்க வீட்டில் 4 ஓட்டு தலைவரே. மறக்காமல் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப நன்றி தலைவரே. எங்க எல்லாரும் ஓட்டும் உங்களுக்கு தான். சரி, மறந்துடாதீங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தம்பி. தலைவர் கடவுள் மாதிரி வந்து நம்ம குடும்பத்தை போய்கிட்டார். இந்தாப்பா 2000 ரூபா. நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வா. தோசை சுட்டா? இல்லைம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். 5 வருஷமாக ஒன்றும் பண்ணலனாலும் இந்த 5 நிமிஷத்தில் கடவுள் ஆகிட்டார்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான். என் அம்மா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட இன்னசென்ஸ் அது. ஒரு ஆளுக்கு 2000 ரூபான்றது எங்களோட குடும்பத்துக்கு பெரிய விஷயம் தானே. ஹலோ மச்சான், நாளைக்கு நான் வரலடா, கொஞ்சம் வேலை இருக்கு. இது உங்கள் பணம்ண்ணா.
அம்மா யாருக்குமா ஓட்டு போடுவ? இவர்தான்ப்பா, இவர்தான் காசு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கடந்த 5 வருஷமா ஒன்றுமே பண்ணலையேம்மா. இருந்தாலும் அவரு தானப்பா காசு கொடுத்தது. நீ தானம்மா லஞ்சம் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்த. என்னப்பா பண்றது? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். நம்ம வாங்கலன்னா பக்கத்துல வாங்குவாங்க. இது யாராலும் அழிக்க முடியாதுப்பா. இங்கே பாருமா, யார் நல்லவன் யார் கெட்டவன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஓட்டு போட்டுன்னு தெரியவா போது. நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கம்மா. கெட்டவங்க தோத்துட்டாலே அவங்க தோத்துட்டோன்னு அடுத்த வாட்டில் ஏதாவது காசு கொடுக்காம இருப்பாங்க. இங்கே தப்பு பண்ணுறவனுக்கு தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லை. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே பண்றேன். நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரலன்னு சொல்லிட்ட. அதுக்கு வேற காரணம் இருக்குமா? இப்போ கூட இந்த பணத்தை ஏன் விட்டு கொடுத்தேன்னா, இது இவரோட பணம். தரமான அரசியல்வாதிங்க வந்தால் இந்த மாதிரி ஏழைங்களுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலாம். எனக்கு பணத்தோட அருமை நல்லா தெரியும். அதனால நான் அந்த அரசியல்வாதிக்கு விலைக்கு போகணுன்னு அர்த்தம் இல்லை. நல்ல அரசியல்வாதிக்கு ஓட்டு போட போகிறேன். இங்கே நம்ம எல்லோரும் உண்மையாக இருக்க வேண்டியது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் தான். அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இங்கே லஞ்சம் வாங்கக்கூடாது, ஓட்டை விற்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒன்றும் மாற போகிறதில்ல. நம்ம அந்த லஞ்சம் கொடுத்து அவங்கள தோக்கடித்து அவங்கள ஏமாற்றிட்டோன்னு உணர வைக்கணும். அப்போ தான் லஞ்சமும் அழியும், மக்களும் சுயமாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிக்கு நல்ல மாற்றத்திற்காக காத்திருப்பவன்.